Hello all. Today we are going to discuss topic about grammar, active and passive voice. So just I explain what is active voice and what is passive voice. So when we give importance to what people and things do, ஒரு திங்கோ இல்லை ஒரு பீப்புளோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பண்ணுற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா வி யூஸ் ஆக்டிவ் வெர்ப் ஃபார்ம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸில் வந்து எழுதணும். Then next, when we give importance to what happens to people or things, ஒரு திங்ஸ்க்கோ இல்லை ஒரு பீப்புளுக்கோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா we use passive voice or passive verb form. ஸோ மொத்தம் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் 6 + 2 8 டென்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ். இப்படி ஆக்டிவ் வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுவோம்னா ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இஸ் அல்லது ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் ப்ளஸ் வெர்ப் 3 வெர்போட தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது ஈட், ஏட், ஈட்டன். ஸோ இப்போது அதே மாதிரி வந்து வெர்ப் 3 வந்து யூஸ் பண்ணணும். ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் என்னதோ அந்த சப்ஜெக்ட் வந்து எழுதணும். தென் இப்போ ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ஃபார்மேட்லேயே பேசிவ் வாய்ஸ்லேயே மொத்தம் பேசிவ் வாய்ஸோட ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த வெர்ப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். இது எல்லாத்துலேயுமே மாறாது. மொத்த 8 டென்சஸ்லேயும் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ் மாறாது. அந்த டென்ஸ்க்குள்ள கீவேர்ட்ஸ் மட்டும் தான் மாறும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இஸ் அல்லது ஆர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். ஸோ இதில் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஈட் அப்படிங்கிறது வெர்பு, அண்ட் ஆப்பிள்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கோம் ஆஸ் யூஸ்வல். அண்ட் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறதுனால இஸ், ஈட்டோட வெர்ப் 3 ஈட்டன் பை மீ. தென் செகண்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். இதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், இதில் வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பேசிவாக மாற்றும் போது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். ஸோ ஷி ஏட் அண்ட் ஆப்பிள், இதுலேயும் ஷி சப்ஜெக்ட், ஏட் வெர்பு, அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ அண்ட் ஆப்பிள் ஒரு ஆப்பிளை சொல்கிறதுனால வாஸ், அண்ட் ஆப்பிள் வாஸ், வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ் எல்லாத்தையுமே காமன். ஸோ ஈட்டன் பை ஹர். தென் தேர்ட் டைப் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்டில் வெர்பில் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கணும், வில் ப்ளஸ் வெர்ப் ஒன்று இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஷேல் அல்லது வில் ப்ளஸ் பி அப்படிங்கிற ஒரு கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கோம், பிஇ பி ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். ஸோ ஷி வில் பனிஷ் தெம், இது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. பேசிவில் எப்படி மாற்றிருக்காங்கன்னா தெம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது, வில் பனிஷ் அப்படிங்கிறது வெர்பாக இருக்குது, ஷி அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. தெம்மா வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது ஆப்ஜெக்ட், தேவாக வந்து மாற்றிருக்காங்க தே. தென் கீவேர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வில் அல்லது ஷால் யூஸ் பண்ணணும், தே வில். கீவேர்ட் பி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பனிஷ்டு, பனிஷ்க்கு வெர்ப் 3 வந்து பனிஷ்டு பை ஹர். இது வந்து பேசிக் 3 டென்சஸ். தென் கண்டினியூஸ் டென்ஸ் வந்தீங்க அப்படின்னா 2 கண்டினியூஸ் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் உண்டு. என்னதுலான்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதில் பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்குது, ஆமிஸ் ஆர் ப்ளஸ் வெர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்குது அப்படின்னா நம்ம பேசிவாக மாற்றும் போது எப்படி மாற்றுவோம்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால பீயிங் வந்து யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். இது வந்து மாறாது. ஹீ இஸ் ரீடிங் ஏ புக், ஆமிஸ் ஆரில் இஸ் இருக்குது, வெர்ப் 1 இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது. அப்போ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை மாற்றும் போது ஆப்ஜெக்ட் ஏ புக்கை வந்து ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்காங்க, ஏ புக் அப்படிங்கிறனால இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ், பீயிங் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரீடுக்கு வந்து வெர்ப் 3 வந்து ரீட் ரெட். ஸோ ரெட் பை ஹிம். தென் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வெர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும் சென்டென்ஸில். அப்படி இருந்துச்சுன்னா பேசிவாக எப்படி மாற்றணும்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். ஸோ தே வேர் பிளேயிங் கிரிக்கெட், வேர் பிளேயிங் இருக்குது. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ எப்படி மாற்றிருக்காங்கன்னா கிரிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறனால கிரிக்கெட் வாஸ் பீயிங் பிளேட் பை தெம், பிளேக்கு வெர்ப் 3 வந்து பிளேடு. தென் கன்டினியூஸ் டென்ஸ் 2 பார்த்துட்டோம். தென் பெர்ஃபெக்ட் டென்ஸ் 3 டென்ஸ் இருக்குது. என்னதுலான்னா
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேட் அல்லது ஹேஸ் வந்து சென்டென்ஸில் வந்து இருக்கும். ஸோ ஹேஸ் ப்ளஸ் வெர்ப் 3 இல்லை ஹேவ் ப்ளஸ் வெர்ப் 3 வந்து அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா பேசிவ் எப்படி மாற்றோம்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் அங்கே பீயிங், கண்டினியூஸ் டென்ஸுக்கு பீயிங் கீவேர்டு யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பீன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். ஸோ ஷி ஹேஸ் தாட் இங்கிலீஷ், ஹேஸ் ப்ளஸ் வெர்ப் 3 வந்திருக்கு. அப்போது நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது, இங்கிலீஷை ஃப்ரண்ட்டில் எழுதுகிறோம். இங்கிலீஷ் ஹேஸ் பீன் தாட், டீச்சுக்கு வந்து வெர்ப் 3 வந்து தாட் பை, சப்ஜெக்ட் வந்து ஷி, அப்போ வந்து ஹெர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பை ஹெர். தென் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேட் ப்ளஸ் வெர்ப் 3 வந்து சென்டென்ஸில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பேசிவ் வந்து ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ், இந்த ஃபார்மெட்டில் மாற்றணும். ஷி ஹேட் டன் த ஒர்க், த ஒர்க் ஹேட் பீன் டன் பை ஹெர். த ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டாங்க, ஹேட் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும், தென் பீன் யூஸ் பண்ணணும். டன்னுக்கு வெர்ப் 3 வந்து, டூக்கு வந்து வெர்ப் 3 வந்து டன் தான், டன் பை ஷி அப்படிங்கிறனால ஹெர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வெர்ப் 3 வந்து இருக்கும் சென்டென்ஸில். அப்படி இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் பேசிவாக எப்படி மாற்றோம்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் எஸ். ஸோ ஷி வில் ஹேவ் ஈட்டன் மேங்கோஸ், வில் ஹேவ் ப்ளஸ் ஈட்டன் இருக்குது, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. எப்படி மாற்றிருக்காங்கன்னா மேங்கோஸ் வில் ஹேவ் பீன் வெர்ப் 3 அகெயின் ஈட்டன் பை ஷீக்கு பதிலாக ஹெர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Hope you all understand well. Thank you.